வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களை நான் இப்போதாக நின்று கதைத்துக் கொண்டிருக்கிற இடம் சென்னையில் நிற்க. சென்னை என்றால் இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு தலைநகரம் மெட்ராஸ், அதாவது சென்னை. இந்த சென்னையில் இருக்க இந்த சென்னையில் எவ்வளவு இருக்கிறேன்னா மெரினா பீச்சுக்கு முன்னாடி, அதாவது மெரினா பீச்சை ஒட்டி இருக்கிற இடத்துல இருக்க. அது எந்த இடம் என்று சொன்னால் முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் நினைவிடத்தில் நிற்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் நினைவிடங்கள் 4 பேர் முன்னாள் முதலமைச்சர் நினைவிடம் இருக்கு. அந்த 4 பேர் முன்னாள் முதலமைச்சர் நினைவிடங்களை நானுடைய நான் உங்களுக்கு பதிவிறக்க செய்யப்படும். அதாவது இந்த 4 முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் யார் யார் என்று பார்த்தோம் என்றால், நினைவிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சர் யார் யார் என்று பார்த்தோம் என்றால், ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், 2வது கலைஞர் கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி, அடுத்தது அறிவு சார்ந்த அறிவாளி அதாவது அறிஞர் அண்ணா, 4வது புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லப்படும் ஜெயலலிதா. 4 பேர் நினைவு இடம் தான் இன்றைக்கு மெரினாவை ஒட்டி இருக்கு. ஒரு நினைவிடம் இருக்கு. அந்த நினைவிடத்தை அவங்களுக்கு காட்சி கொடுத்தப்படும். அதே சமயத்தில் இந்த 4 இடத்தை தாண்டி ஒரு அதிவித முக்கியமான ஒரு முன்னாள் சிஎம் நினைவிடம் இல்லை என்பது மனவேதனையா இருக்கு. அதாவது கல்விக்கு கண் துறந்த காமராஜர் நினைவிடம் இல்லை. அது மிக வேதனையா இருக்கு. அது இருக்க வேண்டிய ஒரு இடமாகவே இருக்கணும். ஆனா இல்ல, இருக்க வேண்டியது இல்லை என்றது பாரதூரமான ஒரு தாக்கமா இருக்கு. இருந்தும் நான் இடத்துல காட்டப்புறம் பாருங்க. ஒன்றும் ஒன்றை நான் காட்டுவோம் பாருங்க. முதலாவது சொல்ல போனா இப்ப யார் சொல்லுங்க. முதலாவது பேரறிஞர் அண்ணாட தொடங்குது. அதுக்கு பின்னாடி கலைஞர் கருணாநிதி தொடங்குது. இங்கால சைட்டை பார்த்தோம்னா எம்ஜிஆர் தொடங்குது. அதுக்கு பின்னாடி யார் பார்த்தோம்னு சொன்னா ஜெயலலிதா தொடங்குது. நான் இப்போ இந்த 4 பேர் நினைவு தூவிகள் அமைக்கப்பட்ட அந்த 4 நினைவிடங்களை நான் இப்போ உங்களுக்கு காட்டப்படுறேன். பாருங்க, நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நல்ல நீட்டாகவும் நல்ல அழகாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க. ஆமா, இப்ப வந்திருக்கிற இடம் பேரறிஞர் அண்ணா. இங்க பாருங்க, நினைவிடம் கிட்ட வாங்க. பேரறிஞர் அண்ணா தோற்றம் 15/9/1909 ஆண்டு, மறைவு 3/2 1969 ஆண்டு மறைவு. நிறைய ஒரு நினைவிடம் பாருங்க. இந்த தூவியை பாருங்க, வானொலி உயரத்துல இருக்கு இந்த தூவி. இங்க பாருங்க, இங்க வெளியே இருக்கிற காட்டும். இங்க வாங்க. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. பாருங்க, சொல்றேன். ஆமா, இப்பொழுதாக அடுத்தது கலைஞர் கருணாநிதி நினைவிடம் பாருங்க, காட்டுறோம். வாங்க. இதுதான் கருணாநிதி ஓய்விடம். ஓய்வு எடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கின்றார். இந்த நினைவிடத்தை பாருங்க, மேலே கட்டுறதை காட்டுங்க. இப்பொழுதாக இப்போ எம்ஜிஆர் நினைவிடத்துக்கும் ஜெயலலிதா நினைவிடத்துக்கும் வந்திருக்கோம். முதலாவது எம்ஜிஆர் நினைவிடம், அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா நினைவிடம் இருக்கு. அந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்தா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அதுக்கு முன்னாடி தான் இருக்கு. அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒப்போசிட்டாக தான் இந்த 2 பேர் நினைவிடம் இருக்கு. இன்னொரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு, புரட்சி தலைவர் சொல்லப்படும் ஜெயலலிதா இருக்கு. நம்ம போய் உள்ள போய் 2 பேரை நினைவிடத்தை போய் பார்ப்போம். ஆமா, இப்ப வந்திருக்கிறோம் எம்ஜிஆர் சமாதியும் அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா சமாதியும். நீங்க கேட்க தோணும், அது என்ன அண்ணாவுக்கு பின்னால கருணாநிதியும் எம்ஜிஆருக்கு பின்னால ஜெயலலிதா இருக்கணும்னு கேட்க தோணும். இதுல என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் ஜெயலலிதா கருணாநிதியோட காலப்பகுதியில தான் எம்ஜிஆர் இருந்தாரு. கருத்து முரண்பாடு காரணமாக எம்ஜிஆர் பிரிந்து அதிமுக என்ற கட்சியோட ஆரம்பித்து அதுக்கு பிற்பாடு எம்ஜிஆரோட பயணித்ததான் ஜெயலலிதா. அப்ப அதிமுக கட்சி சேர்ந்தாக்கள் யார் யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர், ஜெயலலிதா. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கழகம் யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா அறிஞர் அண்ணா, கருணாநிதி. அப்ப அவையர் 2 ஒரு பக்கம், ஒரு 2 பேர் ஒரு பக்கம். இப்ப சொல்ல போனா இப்ப எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா சமாதி இருக்கு, முன்னாடி எம்ஜிஆர் சமாதி இருக்கு. பாருங்க, இதுதான் எம்ஜிஆர் சமாதி. சொல்லுவாங்க எல்லாரும் செல்லமா அழைப்படும் பாத்தியாரன் வாங்க, ஏழையின் தோழன், ஏழையின் நண்பர், அவர் சமாதி.
பாருங்க, பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவருடைய இல்லம், விநாயகி அவருடைய கூடி இந்த வழங்கி வரணும். தமிழக மக்கள் திலகம் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தோற்றம் 17/1/1917 உழைப்பு மறைவு 24/12/1987. பாருங்க, இவர் ஒரு பல பேர் ஒரு முதலமைச்சராக பார்க்கறதை தாண்டி இவர் ஒரு கடவுளாக பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இப்ப ஜெயலலிதா முன்னாள் சிஎம் ஜெயலலிதா நினைவுக்கு வந்திருக்கோம். அதாவது எம்ஜிஆர் முன்னுக்கு குறுக்கி அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா வாங்க. ஜெயலலிதாவின் மக்களால் நான் மக்களுக்காக நான். இந்த பெண்மணியை ஒரு இரும்பு பெண்மணியாகவே தமிழ்நாட்டு மக்கள் கருதுகிறார்கள். இன்று வரைக்கும் எத்தனை சிஎம் வந்தாலும் ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு தத்துணிவான ஒரு பெண்மணி கிடைக்காத என்ற அளவுக்கு இப்பொழுதாக எதிரியால கூட ஒரு தரமான ஒரு சிஎம்மாக இன்று வரைக்கும் போற்றப்பட்டிருக்கும் பெண்மணி என்று பார்த்தா அது ஜெயலலிதா தான். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா தோற்றம் 24/2/1948 மறைவு 5/12/2016. என்று உங்கள் அன்பின் செல்வேஷ். நன்றி, வணக்கம்.